பிரைஸ் தி லார்ட். வார்த்தையின் வல்லமை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா 43வது அதிகாரம் அதிலே 18-19 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்குரிய அன்பான சகோதர சகோதரிகளே, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு போராட்டத்தோடு நீங்கள் காணப்படுகிறீர்களா? ஆண்டவர் தான் உங்களுக்கு சொல்லுகிறார், இன்றைக்கு முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நீங்கள் சிந்திக்க வேண்டாம், தேவையில்லாத காரியத்தை யோசிக்காதீங்க. இது எனக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி குழம்பி போயிருக்கிறீங்களே, அப்படி குழம்பாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, புதிய காரியத்தை நான் செய்வேன். ஆண்டவர் பழைய காரியத்தை செய்கிற தேவன் அல்ல. நீங்கள் யோசிக்கிற காரியத்திலே ஆண்டவர் புதிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். இன்றைக்கு ஆண்டவர் இதை அற்புதமாய் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவர்களுக்கு அது அப்படியே நடக்கும். நீங்கள் விசுவாசியுங்கள், ஆண்டவர் நிச்சயமாக புதிய காரியத்தை செய்து கொடுப்பார். செய்தது நிமித்தமாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீங்கள் சாட்சியாக நீங்கள் சொல்லலாம். இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளை கூட தகப்பனே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். முந்தின காரியங்களை குறித்து சிந்தித்து கொண்டு போராடி கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, சிந்தனைகளிலே, இருதயங்களிலே ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை இவருடைய வாழ்க்கையில நீ செய்து அற்புதங்களை செய்யப்போற கிருபைக்காகவும் எனக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.